பிபி பல்ஸ்ல நார்மலா இருக்கு. ஓகே சிந்து, ஓபன் பண்ணலாமா? எஸ் டாக்டர். கண்ணு தரங்கப்பா ப்ளீஸ். ஸ்லோவா. எக்ஸைட் ஆகாதீங்கப்பா. எக்ஸைட் ஆனா சிப் ஆக்டிவேட் ஆகாது. தெரியுதாப்பா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையேம்மா. தெரியலையா? நல்லா ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ். இல்லம்மா, கண்ணு தெரியல. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? அப்பா அப்பா தானே ரூம்ல தூங்குறாரு. அப்பாக்கு ஆபரேஷன். அப்பாவுக்கு நாளைக்கு தானே கட் அவிழ்க்க போறாங்க. இப்ப எதுக்கு டென்ஷன் டாக்டர்? நீங்க போங்க. ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர்ஸ், இந்த இன்ஃபார்மல் மீட்டிங் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பிறவி குருடர்களுக்கு பார்வையை தர முடியாதுன்னு இந்த உலகமே சொல்லுது. அதை மாத்த டாக்டர் சிந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி அவங்களே சொல்லுவாங்க. நான் டாக்டர் சிந்து. தேங்க்யூ டாக்டர். நான் இப்ப இன்வென்ட் பண்ணியிருக்கிற டிவைஸ் பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுக்கறதுக்கான முயற்சியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிறவியிலேயே குருடாகிறதுக்கு முக்கியமான காரணம் ரெட்டினா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கிறது. இல்லைன்னா ரெட்டினல் இமேஜஸ் மூளையில ரெஜிஸ்டர் ஆகாது தான். நான் இன்வென்ட் பண்ணியிருக்கிற கருவியை ரெட்டினால ஃபிக்ஸ் பண்ணா அது ஒளி பிம்பத்தை கண்ணுல பிடிச்சி ஒரு சிப் மூலமா பிரெயினை ஆக்டிவேட் செய்யும். ஆனா நான் இன்னும் ஆரம்ப நிலையில தான் இருக்கேன். இப்போதைக்கு இந்த சிப்பை பயன்படுத்தினா 3 முதல் 4 நிமிஷம் வரைக்கும் தான் பார்க்க வைக்க முடியும். பட் திஸ் இஸ் பவுண்ட் டு இம்ப்ரூவ். இந்த ப்ராசஸ் பார்த்து டீட்டெயிலாக நான் ஒரு பேப்பர் எழுதியிருக்கேன். இந்த இன்வென்ஷனை ஏதாவது பிறவி குருடர்கிட்ட பரிசோதிச்சு பார்க்கணும். அதுக்கு உங்க எல்லாரோட கோஆபரேஷன் எனக்கு தேவை. இது முடிகிற வரை ஐ வாண்ட் திஸ் டு பி இன் சீக்ரசி. தேங்க்யூ. ஸோ டாக்டர் சிந்து, நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போற பேஷண்ட் இதுவரை உலகத்தையே பார்க்காதவர். அவருக்கு உங்க உலகத்தை காட்ட போறீங்க 3 to 4 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவருடைய குருட்டுலகத்துக்கே போயிடுவார். அப்படித்தானே? Do you think anybody will come forward? யாராவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுக்க முன் வருவாங்களா?